கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றார். சிலருடைய மிரட்டலால், சிலருடைய உருட்டலால் பயந்து போய் சூரச்செடி கீழே இந்த எலியா கடந்துட்டு ஒரு ஜெபத்தை பண்ணுகிறான். அந்த ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, என் ஜீவனை எடுத்து கொள்ளும் என்று. நிறைய நேரத்தில் நிறைய பேருடைய ப்ரேயரும் இப்படி தான் இருக்குது. எல்லாமே போதும் ஆண்டவரே, என் உயிரை மட்டும் ஏன் விட்டு வச்சிருக்கீங்க, இதை நீங்கள் எடுத்துருங்கன்னு. ஆனால் யோபுவுக்கு ஆண்டவர் உயிரை மட்டும் விட்டுட்டு மற்றதை எல்லாம் எடுத்துட்டாரு தான். ஏன் தெரியுமா? ஒரு நாள் வரும்போது அந்த உயிர் இருந்தாதான் இதை எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு இந்த எலியாவுக்கு பயங்கரமான சோர்வில் ஆண்டவரே, என் ஓட்டத்தை நான் நிப்பாட்டிக்கிறேன், நான் ஜெபம் பண்ணினது போதும், நான் வேத வாசித்தது போதும், நான் உங்களுக்காக நின்ன காரியம் போதும், நான் உங்களுக்காக சாதிச்சதெல்லாம் போதும், ஐ எம் வெரி டயர்ட், அதனால் என்ன நீங்கள் எடுத்துருங்கன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுறான். அந்த ப்ரேயர் பண்ணும்போது தேவதூதன் வந்து சொல்லுகிறான், இன்னும் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு. அதனால தான் என் மெசேஜுக்கு சொன்னேன், இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குன்னு. இன்னைக்கு சோர்ந்து போய் எலியாவுக்கு ஒரு சூறை செடினா இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு வீடாக இருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது பார்க்காக இருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது இந்த மதுபான கடையாக இருக்கலாம், இல்லாட்டி சினிமா தேட்டர்களாக இருக்கலாம், இல்லாவிட்டால் ஃபோன்களாக இருக்கலாம். இன்னைக்கு பயங்கரமாக சோர்ந்து போய் கிடக்கிறப்பா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னும் நான் உன்னை கொண்டு செய்ய வேண்டியது நிறைய இருக்குது. இந்த உருட்டலுக்கும் இந்த மிரட்டலுக்கும் நீ பயந்தானா அதையெல்லாம் எப்படி செய்வேன்னு. இன்னைக்கு எலியாவுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் ஆண்டவர் அப்படி தான் சொல்லுகிறார். நினச்சது நடக்கலை, விரும்பினது வரலை, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சோர்ந்து போய் இருக்கிறையா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கதை முடியலை, இனிதான் ஆரம்பிக்க போகுது. உன் கதை முடியலை, இனிதான் அதை ஆரம்பிக்க போகுது. ஒருவேளை இன்னைக்கு நீ என்ன மாதிரி சூழ்நிலையில் இப்படி உட்கார்ந்திருந்து யாருக்கிட்டையும் பேசாமல் மன அழுத்தமாகி யாரையும் பார்க்க பிடிக்காம ஒரு ரூமுக்குள்ளே அடைஞ்சு போய் இருந்தேன்னா, என் வாழ்க்கை முடிஞ்சிருது, என் வாழ்க்கை இனி அவ்வளவுதான்னு சொன்னேன்னு வையன், ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை இல்லை, இன்னும் நீ பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது. உன்னை நான் சிலர் மத்தியிலெல்லாம் கொண்டு போய் உன்னை நான் ஆசீர்வதிக்க வேண்டியது இருக்குது. நீ எந்த காரியத்தில் பயந்தாயோ அந்த காரியத்தில் தைரியமாய் நிற்க வைப்பேன். எந்த காரியம் உன்னை எதிர்த்ததோ அந்த காரியத்தில் உன்னை ஜெயிக்க வைப்பேன். எந்த காரியம் உன்னை கலங்கம் பண்ணினதோ அதை நீ கலக்குகிறவனாய் மாறுவாய் என்று ஆண்டவர் சொன்னார். இன்னைக்கு ரொம்ப தூரம் போகணும், கொஞ்ச தூரத்திலேயே சோர்ந்து போயிடாத. கர்த்தர் உன்னை வச்சு பெரிய காரியத்தை செய்வார். ஜெபம் பண்ணலாம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி அப்பா. யாரெல்லாம் சோர்ந்து போய் எனக்கு இனி பலன் இல்லை, இனி என்னால் முடியாதுன்னு இருக்கார்களோ அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறீர், வெகு தூரம் போக வேண்டியது இருக்குன்னு. அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.